ஒரு சாதாரணமாக மொழி தெரியாத அவர் வந்து பெங்களூர், உங்களுக்கு எல்லாம் அது சாதாரண கண்டக்டர், கூலி வேலை பார்த்தவர், கூலி வேலை கண்டக்டரு. இவர் பஸ்ஸில் கண்டக்டராக பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ கே பாலச்சந்தர் அவருடைய டேரக்டர் கே பாலச்சந்தர் வந்து இவரை பார்க்குறாரு பஸ்ஸில். செம்ம கெத்தா ஸ்டைலாக இவர் இங்கேருந்து அந்த எண்டு போகிறக்குள்ள படிக்கிட்டு போகிறக்குள்ள டிக்கெட் கொடுப்போம்ல, டிக்கெட்டு கண்டக்டரு அவ்வளோ ஸ்டைலாக கெத்தாக கொடுப்பாராம். என்ன சொல்ல எவ்வளோ அடுத்த ஸ்டாப் வரவங்களும் முடிச்சு வரோம். அப்போ கே பாலச்சந்தர் இவரை பார்க்குறாரு. என்னப்பா பயங்கர ஸ்டைலாக இருக்க, ஆள் ஆட்டிடியூடாக இருக்கு, துருத்துருன்னு இருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு, நீ சினிமாவுக்கு நடிக்க வரையாப்பா, எனக்கா அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரு இங்கே வந்து எனக்கு மீட் பண்ணு. இவர் அடுத்த நாள் தான் அண்ணன் ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்கிட்டு, அப்போல்லாம் 100 ரூபான்றது பெரிய பணம். நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம கேட்டோன்னா சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு கடை வாங்கிட்டு சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு போனால் ரொம்ப 200 250 பெரிய காசு வாங்கிட்டு பஸ்ஸுக்கே சரியாக போகுது. அடுத்த நாள் காலையில் கேபாலசன் ஆஃபீஸ் பார்க்கணும் தெரியாது. நான் புதுசாக சென்னைக்கு போனால் எப்படி இருக்கும், இவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறேன் ஸ்டைலாக அப்படி ஜாலியாக. கோணமத்தில் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் போய் பார்த்தா இவர் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அழுகு ட்ரெஸ் இருக்கிறனால. இல்லை இங்கெல்லாம் யாரும் இருக்கு, அந்த ரிசப்ஷன் இருப்பாங்க இல்லையா, துரத்தி விடுறாங்க. இவர் அப்படியே நின்று ஸ்டைலாக பார்த்துட்டே இருக்கு. கேபாலசன் அந்த பக்கம் காரில் வராது. அப்போல்லாம் அம்பாசிடர் கார் தான் பெரிய கார் வராது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அவங்கள தான் பார்க்குறேன். யாரும் பாருங்க என்ன பாரு வேலை போகிறார். அப்போது இவர் போன பீரியட் காலகட்டத்தில் கமலஹாசன் உச்சபட்ச நடிகர், கமலஹாசன் பக்கா ஆக்டர், பெரிய நடிகர். இவர் அப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே போகிறார். ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுக்குறாரு. என்ன படம் வாய்ப்பு? அபூர்வ ராகங்களா 16 வயதுங்களா? அபூர்வ ராகங்கள் யார் 16 வயது சொல்கிறீங்க? ரெண்டுமே கரெக்ட் தான். அபூர்வ ராகங்கள் படம் ஃபஸ்ட் படம் கொடுக்குறாங்க, அவர் இருக்கலாம். அதுக்கப்புறம் 14 வயதில் இவர் கமலஹாசன் வந்து ஹீரோ செட்டப் இருக்காரு. இவர் வில்லன் ஆக்டராக வர்றாங்க. வில்லன் ஆக்டர் ஒருத்தர் உள்ள வந்தவர். அதுக்கப்புறம் வரிசையா படம், எஜமான், கூலி, வீரா, மாவீரன், வேலைக்காரன், படம் சொல்லிட்டே போலாம். தளபதி, படையப்பா, பாஷா. படையப்பா படத்துல எல்லா படமும் பயங்கர ஹிட்டு. வரிசையா விட்டுருங்க. சினிமா தமிழர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. எப்படி இசையில இசை மாமேதே இளையராஜா அவர்கள் இருந்தாலோ அது போல சினிமா அப்படின்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் முத்திரையாச்சு. கமலஹாசன் நிறைய படம் நடிச்சார். கமலஹாசன் சிவாஜி மொழிகள் தவழ்ந்தவர், சிவாஜி கணேசன் கிட்ட வளர்ந்தவர், எல்லா ஆக்டிங்குமே பண்ணுவார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த பின்புலமும் கிடையாது. ஒரு சாதாரண கிராமம், பெங்களூர், மொழி தெரியாது. நம்மளை போயிட்டு கர்நாடகா நம்ம பேசுவோமா? நம்ம உழைப்போம், நல்லா உழைப்போம், மொழி. ஆனால் மொழியே தெரியாத ஒரு ஊர்ல இருந்து வந்த மனிதர் இன்றைக்கு ஊரா திருத்தா ஒரு பேப்பர்ல வராரு. இறங்கினா நியூஸ், உட்கார்ந்தா நியூஸ், கோயில் நொட்டி. ஒரு காலத்துல அவ்வளவு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நினைச்சது யூடியூப்ல போடலாம். இவர் பேச சரியில்லை, இவர் பேச தப்பு, நான் ரஜினிகாந்த் ரசிகர், விஜய் ரசிகர், நான் இந்த கட்சியில ஓட்டு போறேன் இன்னைக்கு சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஓட்டு நடந்துச்சுன்னா 3 நாள் கழிச்சா விஷயமே வெளியே வரும், எவ்வளவு ஓட்டு விழுச்சு. அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய பழகிட்டு அப்போ அவர்கிட்ட ரிவ்யூ கேட்பாங்கல்ல, சார் எப்படி சார் நீங்கள் பெரிய நடிகர் ஆகிட்டீங்க, இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு, உங்கள் கருத்து என்ன சார் சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் கிளேவாக இருப்பேன். கிளேனா என்ன? களிமண். ஒரு களிமண் இருக்குல்லங்க, அதை எடுத்து கையில் பிடிச்சோம் அப்படின்னா பிள்ளையார், அதை அப்படியே மிஷினை வச்சு நம்ம வளைஞ்சோம் அப்படின்னா பானை, அதுவே அச்சில் வச்சோம்னா செங்கல். நம்ம அந்த சவுத்துக்குலாம் வைக்கிறோம்னா செங்கல். அப்போது ஒரே ஒரு மண்ணு தான், அது எத்தனை விதமாக பயன்படுது. அதே போல் தான் நானும். என்னை மதித்து ஒரு டைரக்டர் அவர்கள் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். டைரக்டருக்கு சின்ன வயசு, நான் வந்து பெரிய வயசு, நான் சூப்பர் ஸ்டாரு. நீங்கள் ரீசெண்டாக ஜெயிலர் படம், அதோட டைரக்டர் யாரு? நெல்சன் வயசு 45 40 மேலே தான் இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் வயசு கிட்டத்தட்ட 70. இவர் என்ன பண்ணுவாரா, 9:45 10 மணிக்கு ஷூட்டிங் நடக்க போகுது, இவரோட பாட்டு இருக்கு அப்படின்னா 9:30 போயிடுவாங்க. 9:30 போயிட்டு பண்ணவங்களாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்களே, கேரளாவில் போயிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. அப்போது நெல்சன் கேட்டுருக்காரு, சார் நீங்கள் உங்கள் வயசு வந்து ரொம்ப எங்களுக்குலாம் நீங்கள் ஏன் சார் வணக்கம் சொல்கிறீங்க, நீங்கள் பெரிய சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் பெரிய ஆக்டரு, மிகப்பெரிய ஆக்டரு, நீங்கள் வந்து எப்படி சார் எங்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறீங்க, நீங்கள் பரவாயில்ல சார் இருக்கா? நோ திஸ் இஸ்
என்னுடைய உழைப்பு, என்னுடைய தொழில், இந்த தொழிலுக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன். என்னை ஓட சொன்னால் ஓடுவேன், பாட சொன்னால் பாடுவேன், டேரக்ட் என்ன சொல்கிறாங்க நான் செய்வேன். அதெல்லாம் நான் வெற்றி படைச்சிருக்கேன். நான் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்கேன். என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு நான் இருந்தேன். நான் யூகோ பார்க்கல. எப்படி யூகோ பார்க்கல? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யறது, என்னை விட வயசு சின்னவன், நீ சொன்னால் நான் கேட்பேனா அப்படிலாம் அவர் பார்க்கல. சொல்கிற வேலையை உழைக்கணும் கடைசி வரைக்கும். படிப்பு இல்லை, பத்திட்டாரெல்லாம் அரசியல் ஒரு வாய்ஸ் கொடுத்தா அவர் ஜெயிக்கும் கட்சி. அப்போ மூப்பனார் ஒருத்தர் இருந்தார், பார்த்துருப்பீங்க, அவருக்கெல்லாம் தெரியும். மூப்பனார் சைக்கிள் சின்னம் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. ஒருவேளை அவர் கொடுத்தனால ஆட்சியே மாறுது. எந்த அளவுக்கு அவர் பாருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கார்டு வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வீடு வாங்குறாரு. வீடு வாங்கிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சர். இவர் காரில் போயிட்டு இருக்காரு. அந்த அம்மா வர்றாங்க அப்படின்றக்காக எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பிளாக் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. இவர் வீட்டுக்கு கடந்து போகணும், ரொம்ப நேரம் ஆகுது. உடனே காரில் இறங்கிட்டாரு. இது என்ன நியாயம்? சாதாரண மக்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒரு அரசியல்வாதி என்பதற்காக இப்படி நடந்தவங்களும் காரை விட்டு இறங்கிறார். இறங்கி மக்கள்கிட்ட கேட்டு உடனே அடுத்தது போகிறார். அந்த தைரியம், முதலமைச்சர் எடுத்து பேசுறது அந்த தைரியம், அது யாருக்கு வரும்? அந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். சாதாரண ஒரு கிராமத்தில் நடந்து மொழி தெரியாத ஊரில் இருந்து இன்னைக்கு சென்னையின் மிக முக்கியமான இடமான போயஸ் கார்டனில் வாழ்ந்து எங்கே போனாலும் நியூஸ் அவரை பற்றி. இந்த கட்சிக்கு போவார், எப்பெல்லாம் தேர்தல் போதோ அப்போல்லாம் ஒரு வாய்ஸ் எழுதுவோம். இவர் இந்த கட்சிக்கு போவாரா, அந்த கட்சிக்கு போவாரா, இவர் வாய்ஸ் கொடுப்பாரா, இவர் யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் அத்தனை பேர் ஓட்டு போடுவோம் ரசிகர்கள். அந்த அளவுக்கு மாறியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு என்ன பெருசாக இருந்துச்சு? அவங்க சொன்ன மாதிரி திறமை, விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை, டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சொல்லலாமா? ஒரு மனுஷன் வந்து வைராக்கியமாக இருக்கணும், யூகோ பார்க்காம இருக்கணும். எனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குது அப்படின்றத பார்க்காம நான் உழைத்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் நான் வெற்றியை முத்தமிடுவேன். தொடர்ந்து விட்டு இப்போ வரைக்கும் பாப்பா படம்லாம் அந்த அளவுக்கு ஹிட் இல்லை, ஆனால் சேல் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒன்றும் பெருசு, அன்னைக்கு மாசக்கணக்கில் ஓட்டுறாங்க. ஒரு நாள் ஞாபகம் கரகாட்டக்காரெல்லாம் மாசக்கணக்கு, வருஷ கணக்கு. படையப்பா, பாஷாலாம் எதுல பாஷா படம் உண்மை ஒரு வருஷம் ஓடுதுன்னா அப்போ இந்த அளவுக்கு வரும்.